மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 11. முரளி வீட்டிற்குள் நுழைந்தபோது தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. அதன் முன்னே சத்யா அமர்ந்திருக்க அவள் மடியில் தலை வைத்து படுத்திருந்தான் கிரி. கையில் வடையை வைத்து படுத்துக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தான். நேராக அவர்களிடம் சென்றவன், டேய், எக்ஸாம் எப்படி எழுதின என்று கேட்டான். அவன் முரளியின் முகத்தை திரும்பியும் பாராது தொலைக்காட்சியிலேயே கண்களை வைத்து என்றான் சாப்பிட்டு கொண்டே. கேட்டா ஒழுங்கா பதில் சொல்றானா பாரு என்று தன் காலால் அவன் கால்களில் சின்னதாக ஒரு எத்து விட்டுவிட்டு சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். ஏதோ ஒரு காதல் பாடல் போய்கொண்டிருக்க மெய் மறந்து அதனையே பார்த்து கொண்டிருந்தான் கிரி. என்னடா ஒரே லவ் சாங்கா கேட்குற? நாங்க டைட்டானிக் படமே பார்ப்போம் என்றான் அலட்சியமாக. வாயை பாரு என்று சொல்லிவிட்டு அவன் தலையில் குட்டினான். சும்மா இருங்க, எப்போ பார்த்தாலும் அவன் அடிச்சுக்கிட்டு என்று விட்டு அவன் தலையை தேய்த்து விட்டாள் சத்யா. அவன்தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான, நீயும் அவன் கூட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? அவன் இந்த பாட்டு தான் வேணும்னு சொல்றான். உடனே நீயும் சரின்னு சொல்லிட்ட. இப்படிதான் செல்லம் கொடுக்கணும். ஓஹோ, நான் கூட இட்லியை ஊட்டி விட்டு தான் செல்லம் கொடுக்கணுமோன்னு நினைச்சேன். காலையில் தான் ஊட்டி விட்டதை தான் சத்யா குத்தி காட்டுகிறாள் என்று புரிந்து புன்னகைத்தான் முரளி. சத்யா சொல்லி முடித்ததும் சூப்பர் என்றான் கிரி. டேய், உனக்கு ஊட்டினம் பாரு, என்ன சொல்லணும் என்று அவன் மேல் அருகில் இருந்த தினசரியை எடுத்து வீசினான். அண்ணி பாருங்க அண்ணி, நான் பாட்டை தான் சூப்பர்னு சொன்னேன், அதுக்கு என்ன அடிக்கிறாரு? ஆமாம், நீ பாட்டை தான் சொன்ன, எனக்கு தான் தெரியாமல் போயிடுச்சு. அவன் கூறியதை எல்லாம் கண்டுகொள்ளாமல் அடுத்த சேனலுக்கு ரிமோட்டை வைத்து மாற்றிக்கொண்டிருந்தான் கிரி. டேய், எழுந்து உட்காந்து சாப்பிடுடா. அவன் மதிக்கவே இல்லாமல் அப்படியே படுத்திருக்க எழுந்து வந்து அவன் கையை பிடித்து இழுத்து அமர வைத்தான். சாப்பிட்டு அப்புறமா படுத்துக்கோ சொல்லிவிட்டு சென்று மறுபடியும் அமர்ந்து கொண்டான். கிரி பாவமாக தன் அண்ணியை பார்க்க, ஏன் அவனை எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்றாள் முரளியிடம். முரளி தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு கிட்கேட் சாக்லேட்டை வெளியில் எடுத்தான். டேய் என்றான். அவன் திரும்பி என்ன என்றான் கோபமாக. அவனிடம் சாக்லேட்டை காட்டி வேணுமா என்றான். முகம் கொல்லா புன்னகையோடு என்றான். அப்போ என்கிட்ட வா என்றான் முரளி சிறு புன்னகையோடு. வேகமாக எழுந்து அவனிடம் ஓடியவன் அவன் அருகில் அவனை ஒட்டி அமர்ந்து கொண்டான். முரளியின் கையில் இருந்த சாக்லேட்டை பறித்து சாப்பிட தொடங்கினான். முரளி அவனை தோளோடு அணைத்து தன்மேல் சாய்த்து கொண்டான். கிரியின் கன்னம் கிள்ளி முத்தம் வைக்க அவன் இன்னும் வாகாக முரளியின் தோளில் சாய்ந்து கொண்டான். முரளி சத்யாவை பார்க்க அவள் முகம் கோபத்தில் சிவந்து கொண்டிருந்தது. அதனை கண்டு உள்ளுக்குள் சிரிப்பை அடக்கினான் முரளி. என்ன சத்யா, உன்னோட பாசம் ஒரு கிட்கேட் சாக்லேட்ல உடைஞ்சிருச்சு என்றான் வெளியே வர துடித்த சிரிப்பை அடக்கி கொண்டு. வேகமாக எழுந்தவள் கிரியின் முதுகில் 2 அடி வைத்துவிட்டு சமையல் அறைக்கு சென்றாள். இப்போ நீ மட்டும் அடிக்கலாமா? முரளி சத்தமாக கேட்க சமையல் அறையில் பாத்திரம் உருண்டது. அடக்க மாட்டாமல் சிரித்தான் முரளி. சத்யா தன்னை அடித்ததையோ சத்யாவிற்கும் முரளிக்கும் நடந்த சம்பாஷணைகளை கேட்டோ எந்த உணர்ச்சியும் காட்டாமல் டிவியில் பாடலை பார்த்து கொண்டிருந்தான் கிரி. சாப்பிட்டு முடித்தவன் தன் அண்ணனிடம் கேட்டான். அண்ணா, நான் போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரவா? டேய், எக்ஸாம் இல்லையா? நாளைக்கு இல்லை, நாளன்னைக்கு தான். அதனால என்ன, இன்னிலிருந்தே படிக்க ஆரம்பிச்சாதானே? அண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்ச நேரம், கரெக்டாக 1 hour தான், வந்துடுவேன். இங்கே பாருடா, அண்ணன் ஏதாச்சும் கடை வச்சிருந்தா நீ படிக்கலைனாலும் பரவாயில்லன்னு உன்னை எடுத்துக்கிட்டு வந்து கடையில் உட்கார வச்சிடுவேன். நானே மாத சம்பளத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் நீ தான் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும். என்னால் உன்னை படிக்க வைக்க மட்டும்தான் முடியும். வேற என்ன செய்ய முடியும் சொல்லு? அண்ணா படிக்கிறேன் அண்ணா, ப்ளீஸ், இப்போ 1 மணி நேரம் மட்டும் போயிட்டு வந்துடுறேனே. முரளியின் வார்த்தைகள் எதுவும் அவன் காதில் விழுந்ததாகவே தெரியவில்லை. விழுந்தாலும் அதனை மூளைக்குள் ஏற்றும் எண்ணம் இல்லை அவனுக்கு. மறுபடியும் அவன் தாடையை பிடித்து கெஞ்ச ஆரம்பித்தான் கிரி. சரிப்போ என்று சொன்னவனின் விழிகளில் மெலிதாக வருத்தம் தெரியத்தான் செய்தது. ஆனாலும் அதனை காட்டிக்கொள்ளாமல் தன்னை சரிப்படுத்தி கொண்டான் முரளி. தன் அண்ணன் சரி என்று ஒத்துக்கொண்டதும் வேகமாய் ஓடிவிட்டான் விளையாட. சூடான வடைகளை அவன் முன் எடுத்து வந்து வைத்தாள் சத்யா. கிரி எங்க? அவன் விளையாட போயிருக்கான் அமைதியாக கூறி அவனின் அருகில் அமர்ந்தாள் சத்யா. விடுங்க, பார்த்துக்கலாம். இவனை நினைச்சாதான் பயமா இருக்கு சத்யா. இன்னும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சின்ன பையன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வயசுல வேணு என்ன செஞ்சான்னு ஞாபகம் இருக்கு இல்ல?
+1 சேர்ந்தப்பவே கூடவே கம்ப்யூட்டர் கிளாஸும் சேர்ந்துட்டு அங்கேயே பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு எனக்கு எந்த செலவும் வைக்கக்கூடாதுன்னு அவனே சம்பாதிச்சு அவனே கோர்ஸ் படிச்சுக்குவான். நந்து சொல்லவே தேவையில்லை. டியூஷன் எடுத்து சம்பாதிச்சு தனக்கு தேவையானதையெல்லாம் அவனே வாங்கிக்குவான். நவநீதன் எங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு பார்த்து பார்த்து அதுக்கான எக்ஸாம் எழுதி என்னோட செலவை குறைச்சவன். இவன் மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல. அவன் குரலில் வருத்தம் அப்பட்டமாக வெளிவந்தது. ஒருவேளை உண்மையிலேயே நாம 2 பேரும் தான் அதுக்கு காரணமா என்றாள் சத்யா. முகவாட்டத்தோடு பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் முரளி. தெரியல, பார்த்துக்கலாம் விடு. சரி, நந்து எங்க? ஆகாஷ் வீட்டுக்கு போயிருக்கானா? ஆமாங்க. நித்யா? வேணுவுக்கு கொண்டு போய் கொடுக்க போயிருக்கா. ஆதி ஹிந்தி டியூஷன் போயிருக்கான். அஸ்வியை நவநீதன் வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கான். என்று சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். சத்யா வேலையை பார்க்க சென்றுவிட சிறிது நேரம் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தான் முரளி. பின் அவனை கொஞ்சமாக உறக்கம் தழுவ மெல்ல அப்படியே சோஃபாவில் படுத்து கொண்டான். நந்து வீட்டிற்குள் நுழைந்த போது சோஃபாவில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் முரளியை கண்டான். மெல்லிய புன்முறுவல் அவன் உதட்டில் பூத்தது. ஒரு தலையணையை எடுத்து வந்தவன் மெல்ல முரளியின் உறக்கம் கலையாதவாறு அவன் கழுத்திற்கு அடியில் வைத்தான். முரளியை காண வந்த சத்யா தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு புன்னகையோடு சென்று விட்டாள். சில நொடிகள் தன் அண்ணனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் நந்து. பின் ஒரு புத்தகம் எடுத்து கொண்டு வந்து அங்கிருந்த தூணில் சாய்ந்து அமர்ந்து படிக்க ஆரம்பித்தான். நித்யா வீட்டிற்குள் நுழைய உதட்டின் மேல் விரலை வைத்து எச்சரித்தவாறு அவளை பார்த்தான் நந்து. அதனை கண்டவள் முரளியை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டாள். அதன் பிறகு ஒவ்வொருவராக வர அனைவரிடமும் அமைதியை காக்குமாறு மிரட்டி கொண்டிருந்தான் நந்து. அவன் அப்படித்தான். அந்த ஒரு விஷயத்தில் எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டான். தன் அண்ணன் அயர்ந்து உறங்கும் போது ஒரு சிறு சத்தமும் அங்கே கேட்கக்கூடாது. முரளியின் உறக்கத்தை கலைக்கும் எதுவும் அங்கே நிகழக்கூடாது. ஒரு முறை கிரி சத்தம் எழுப்பிவிட உறக்கம் கலைந்து எழுந்து விட்டான் முரளி. அவன் எதுவும் சொல்லவில்லை. முகம் கழுவிவிட்டு சென்று விட்டான். ஆனால் அதன் பிறகு நந்து கிரிக்கு முதுகில் வைத்த ஒரு அடியில் அவனுக்கு ஒரு வாரம் அங்கே சிவந்து எரிந்து கொண்டிருந்தது. அத்தனை பொறுமையான நந்துவிற்கும் கோபம் வரும் என்பதை அன்றுதான் எல்லோரும் தெரிந்து கொண்டனர். அதன் பிறகு இது போன்ற நேரங்களில் முரளி உறங்கிக் கொண்டிருக்கையில் அங்கே சின்ன சத்தமும் கேட்காது. நித்யாவிற்கு கோபமாக வந்தது. சத்யாவிடம் மெல்லிய குரலில் புலம்பிக் கொண்டிருந்தாள். அக்கா, ராத்திரி உப்புமாவுக்கு காய்கறி எல்லாம் அரியணும். இவர் இப்படி பண்ணா நான் சத்தம் வராம எப்படி அறிய முடியும்? வேலையெல்லாம் இருக்கு இல்ல. விடுடி, கொஞ்ச நேரம்தானே, அவர் எழுந்து போயிடுவாரு. ஆமா, அதுக்குள்ள ஆதி வந்துடுவான். அவனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தருவேனா, வேலையை செய்வேனா? சரி, நானே செஞ்சுக்கிறேன் விடு. ஒன்றும் தேவையில்லை. அதையும் மாமா பார்த்தாருன்னா என்னதான் திட்டுவாரு. நான் அப்புறமாவே வந்து பார்த்துக்கிறேன் என்று விட்டு கோபமாக அறைக்குள் சென்று விட்டாள். கடவுளே என்று சலிப்பாக சொல்லிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தாள் சத்யா. நவநீதன் சென்ற ஆதியை டியூஷனில் இருந்து அழைத்து வந்து விட்டான். நித்யா கூறியதை போல் ஆதி வருவதற்கும் முரளி எழுவதற்கும் சரியாக இருந்தது. முரளி குழந்தைங்களை கொஞ்சிவிட்டு சென்று விட்டான். ஆதி வா வா என்று நந்து அவனை பார்த்து கையை நீட்ட வேகமாக வந்த நித்யா நந்துவை முறைத்தவாறு ஆதியையும் அஸ்வியையும் இழுத்து கொண்டு அறைக்குள் சென்று விட்டாள். நித்யா செய்த செயலால் நந்துவின் முகம் மாறிப்போனது. ஆனால் உடனேயே தன் முகத்தை இயல்பாக மாற்றிக்கொண்டவன் புத்தகத்தில் கவனத்தை பதித்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து பிள்ளைகளுக்கு வேலையை தந்து அவர்களை செய்ய சொல்லிவிட்டு சமையலறைக்கு சென்றாள் நித்யா. அங்கே காய்கறிகள் ஏற்கனவே நறுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அதனை கண்டு கோபமுற்றவள், அக்கா, நான் வந்து வெட்டி தரேன்னு தானே சொன்னேன் என்றாள். இருடி, ஏன் இவ்வளவு கோபப்படுற? நான் வெட்டல, நந்து தான் செஞ்சு வச்சுட்டு போனான் என்றாள் சத்யா. எதுவும் பதில் சொல்லாமல் வெளியில் வந்தாள். அவள் கண்கள் அவனை தேட நந்து அங்கே இல்லை. அவன் மொட்டை மாடியில்தான் இருப்பான் என்று அங்கே சென்றாள். அவள் நினைத்தது போல் அங்கேதான் அமர்ந்து நோட்ஸ் எடுத்து கொண்டிருந்தான். அவனிடம் சென்றவள், சாரி அண்ட் தேங்க்ஸ் என்றாள். நிமிர்ந்து அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு என்றதோடு நிறுத்தி கொண்டு மறுபடியும் புத்தகத்தில் கண்களை வைத்தான். அவன் கோபம் புரிந்த நித்யாவும் கோபமாக கீழே வந்து விட்டாள். அப்போதுதான் வேணு வீட்டிற்கு வந்தான். அவனை கண்டதும் காஃபி போட சமையல் அறைக்குள் சென்றாள் நித்யா. அவள் முகத்தை பார்த்தே ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொண்டான் வேணு. அதனால் அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டான். காஃபியோடு நித்யா வந்தபோது வேணு அஸ்விதாவை மடியில் அமர்த்தி கொஞ்சிக் கொண்டிருந்தான். நித்யாவை தன் அருகில் அமர்த்தி, என்ன பிரச்சனை என்று கேட்டான். நந்துவின் மேல் குற்றப்பத்திரிகை வாசிக்க ஆரம்பித்தாள் நித்யா. அன்று இரவு
பிள்ளைகள் உறங்கியதும் விடைத்தாள்கள் அடங்கிய பேப்பர் கட்டை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து அமர்ந்தாள் நித்யா. நந்துவும் சாப்பிட்டு விட்டு வர சரியாக வீட்டிற்குள் நுழைந்தான் முரளி. உள்ளே வந்தவன் நந்துவையும் நித்யாவையும் ஒரு பார்வை பார்த்து விட்டு சென்று கை கால்களை சுத்தப்படுத்தி கொண்டு வந்தான். வாங்க, சாப்பிட்றீங்களா? சத்யாவின் கேள்விக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் என்று சொல்லிவிட்டு நித்யாவின் எதிர்ப்புறம் நாற்காலியை எடுத்து போட்டு அமர்ந்து கொண்டான். கைபேசியை எடுத்து அதில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தவன் அவ்வப்போது நந்துவையும் நித்யாவையும் ஊடுருவி பார்த்தான். அந்த பார்வையை கண்ட நந்து புரிந்து கொண்டான். மெதுவாக நித்யாவின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டு அவள் திருத்தி வைத்த விடைத்தாள்களை எடுத்தான். அவள் கையை வைத்து தடுக்க போக, இது இல்லையா அண்ணி, இதுவா என்றான் இயல்பாக. அவள் அவனை முறைத்து பார்க்க கஞ்சாடையில் வேண்டாம் என்று சமிஞ்சை செய்து முரளியை காட்டினான். புரிந்து கொண்டவள் சட்டென்று தன் கையை எடுத்து விட்டாள். நந்து விடைத்தாள்களை எடுத்து மதிப்பெண்களை கூட்டி பென்சிலில் ஓரமாக போட ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் அப்படியே அவர்கள் முன் அமர்ந்திருந்த முரளி கைபேசியையும் அவ்வப்போது அவர்களையும் பார்த்து கொண்டிருந்தான். வேறு வழி இல்லாமல் இருவரும் அப்படியே அமர்ந்திருந்தனர். பின் எழுந்து சென்று சாப்பிட ஆரம்பித்தான் முரளி. அவன் சென்றதும் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். எப்படி தெரிஞ்சது என்றாள் நித்யா மெல்லிய குரலில். தெரியல என்றான் நந்து. யார் சொல்லியிருப்பா? நீங்க இல்லையா? நீங்க தான் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைச்சேன். ஏன், சொல்லிட்டு நானும் சேர்ந்து திட்டு வாங்கவா? நான் எதுக்கு சொல்ல போறேன் என்றாள் முகத்தை வெட்டி. நவநீதனா? இல்ல, அவனுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை அக்காவோ? சச்ச, அண்ணி இதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ எப்படி தெரிஞ்சது? சரி விடுங்க, இதுக்கு மேலே இதை பத்தி பேச வேண்டாம். இருவரும் தங்களுக்குள் கிசுகிசுப்பாக பேசிக் கொண்டிருக்க மெல்லிய புன்னகையோடு அவர்களுக்கு முதுகை காட்டி அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் முரளி. முரளியிடம் இவர்கள் விஷயத்தை கூறியது யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.